Hi everyone, this is Muruga MP. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி நீட் கேட்டது தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வின்னு சொல்லலாம். A square loop ABCD carrying a current I. இதான் அந்த ஸ்கொயர் லூப் டயக்ராம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏபிசிடி அது சொல்லியிருக்கேன்னா ஐ வில் ட்ரா த டயக்ராம் ஹியர் அகேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் லூப் இருக்கு. இந்த ஸ்கொயர் லூப் என்ன சொல்றாங்கன்னா இது ABCD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கொயர் லூப்ல போகக்கூடிய கரண்ட் வந்து இப்படி டைரக்ஷன் கொடுத்துருக்கு, ரைட், விச் இஸ் இயர் ஸ்மால் ஐ. அப்போ என்னுடைய கரண்ட் வந்து இங்க கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. இஸ் பிளேஸ்ட் நியர் அண்ட் கோப்ளானர் வித் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் XY. அப்போ இதுக்கு பேரலா ஒரு கண்டக்டர் இருக்கு, அது X and Y அப்படின்னு சொல்றாங்க, parallel to this one carrying a current of I. அப்போ இதுல வந்து ஒரு கரண்ட் I போகுது, அது இந்த டைரக்ஷன்ல போகுது. The net force on the loop. அப்போ இந்த லூப்ல என்ன ஃபோர்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம இது ரொம்ப தெளிவா படிச்சிருப்போம். parallel கண்டக்டர்ல என்னுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா. parallel கண்டக்டர் with respect to 1 with respect to 2 அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு கண்டக்டர் பேசியிருப்போம். அந்த இடத்துல எனக்கு வந்து கரண்ட் சேம் டைரக்ஷன்ல போகும்போது எனக்கு அட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல போகும்போது ரிப்பல்ஷன் ஆகும் அப்படின்னு நம்ம பேசணும். அதுல parallel கண்டக்டர்ல எனக்கு ஃபோர்ஸ் ஃபார்முலா வந்து தெரியும். we found that F which is equal to நமக்கு வந்து mu naught I1 I2 L upon 2 pi R அப்படின்றத நம்ம படிச்சோம். இந்த R அப்படின்றது என்னன்னா அந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு இந்த AB அப்படின்ற ஒரு கண்டக்டர் இதுக்கு பேரலலா இருக்கு, அதே மாதிரி CD அப்படின்ற கண்டக்டர் இதுக்கு பேரலலா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு parallel கண்டக்டர், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு parallel கண்டக்டர் எடுக்க போறோம். இப்போ இது வந்து டயக்ராம்ல நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து L/2 அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க, கேள்வியிலேயே கொடுத்துருக்காங்க, ரைட். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா Lன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஏபியுடைய கண்டக்டர் XYக்கு L/2 அப்படின்றது டிஸ்டன்ஸ் தான். ஆனா இந்த சிடிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த L இருக்கு பிளஸ் L/2. அப்போ L/2 பிளஸ் L which is nothing but 2L 3L upon 2 அப்படின்றது இந்த ரெண்டாவது சிடி கண்டக்டருக்கு இந்த XY கண்டக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் which is R, ரைட். அப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து இந்த ஏபிக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏபி இதுதான் ஏபி, அதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் L/2. அப்போ நான் என்ன பண்ணுற பாருங்க, மியூ நாட் ஐ இந்த இது, இன்னொன்று வந்து இந்த ஸ்மால் ஐ, லென்த்து இந்த லென்த்து L அப்படின்னு வச்சிருக்கு, டிவைடட் பை 2 pi R. Rன்றது என்ன, L/2, கரெக்டா, L/2. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதை நம்ம ரிமைனிங் டேர்ம் அவ்வளவுதான். அடுத்து நான் என்ன சொல்றேன், இன்னொன்று வந்து CD அப்படின்ற கண்டக்டர். அப்போ CD அப்படின்னு நீங்க எடுக்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்லலாம், அதே மியூ நாட் ஐ இந்த ஸ்மால் ஐ ரெண்டு கண்டக்டர் அண்ட் அதில் இருக்கிற லென்த் வந்து L டிவைடட் பை, ரைட், ஸோ டிவைடட் பை 2 pi R. Rன்றது என்ன, இந்த டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் என்னது 3L/2, கரெக்டா, 3L/2. இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, நம்ம அப்படியே டைரக்டாக எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது என்னன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி இல்லையா. இந்த R வந்து ரொம்ப கம்மி, இந்த R வந்து ரொம்ப இதை விட கம்மி, ரைட். இது Rனா இது என்னது ரொம்ப லாங். அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது என்னுடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபி தான் இந்த சிடியை டாமினேட் பண்ணுது. அப்போ ஏபி தான் சிடியை டாமினேட் பண்ணுது. அப்போ என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம், என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ஏபி மைனஸ் சிடி. ஏபி என்ன சொன்னோம், மியூ நாட் ஐ ஐ எல் இந்த லென்த்தை டிவைடட் பை 2 pi R. என்ன சொல்லிட்டேன், வெறும் L, எனக்கு அதுதான் கொடுத்துருக்கு, மைனஸ் ஆஃப் மியூ நாட் ஐ ஐ எல் டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் என்னது 2 pi 3L/2, கரெக்டா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து கான்ஸ்டன்ட், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த மியூ நாட் இந்த ஐ இந்த ஐ இந்த L டிவைடட் பை 2 pi இது எல்லாத்தையும் காமன் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இங்கே என்ன இருக்கு, 1/L அப்படின்னு ஒன்று இருக்கு, மைனஸ் ஆஃப் 1/3L/2. இது வந்து என்னது L/2 நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட், L/2 என்னுடைய டிஸ்டன்ஸ். அப்போ L/2 அப்படின்னு நான் சொல்லி இதை என்ன சொல்லிட்டேன் 3L/2 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பாருங்க நமக்கு இது L/2 தான் எடுத்திருக்குல்ல. அப்போ இது L/2 தான் எழுதியிருக்கேன், ரைட். இப்போ இந்த L/2 நான் இங்கே எழுதிட்டேன். அப்போ L/2 மட்டும். அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம், யூ கேன் சிம்பிளி ரைட் திஸ் அஸ் இந்த மியூ நாட் இருக்கு, இந்த ஐ இருக்கு, இந்த
I இந்த L 2 pi. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த L by 2 நான் என்ன சொல்லலாம், இதை மட்டும் நான் செப்பரேட் எழுதுறேன். L by 2 2 by L minus 1 by 3 L by 2, அப்போ 2 by 3 L அப்படின்னு எழுதணும். நான் என்ன பண்ண போறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 அப்படின்னு பண்ணும்போது 6 minus 2 divided by 3 times of L, which is nothing but 4 by 3L. அப்போ இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் ஓவரால் வேல்யூ என்னது 4 by 3L தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுன்றதை நீங்கள் பார்க்கணும். இந்த ஒரு 2 டைம் இந்த ஒரு 2 போகுது, அவ்வளோதான், வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்னுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோர்ஸ் which is nothing but mu naught I அந்த 2 இந்த L divided by இந்த pi இந்த 3, அப்போ 3 pi L will be your final answer. இந்த L radius, இந்த L length of the conductor. இதை நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது, ரைட்? ஸோ பொறுமையாக பாருங்கள், டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த கான்செப்ஷுவல் திங்கு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. டாபிக் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.